ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 69 பேர், 70 பேர் கிட்ட வந்து நம்ம அசெம்பிள் ஆயிருக்கோம் மார்னிங்ல 5 மணிக்கு. ஓகே. ஓகே. கோஹோஸ்ட்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து பேசுங்க. ஸோ இன்னைக்கு லீடர்ஸ் உங்களுடைய டவுன்லைன்ஸ் நேத்திக்கு நடந்த விஷயங்கள்ல சில விஷயங்கள் நம்ம வந்து சார் முகமது ரஃபி சார் நீங்க வந்து எஸ் ஓகே. இப்போ மேஜர் ப்ராப்ளம் என்ன இருக்கு, ப்ராப்ளம் இல்ல என்ன நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா லீடர்ஸ்க்கும் வந்து தெரியும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளாரிபிகேஷன்ல நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கினா பெஸ்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி லீடர்ஸ் கோவர்ஸ்ல இருக்கிறவங்க நீங்க முன்ன வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பேசணும். கூப்பிடுற மாதிரி இல்லாம ஆண்ட்ரைஸ் பண்ணி ஒவ்வொருத்தரா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வெல்கம் மிஸ்டர் முகமது ரஃபி சார், நீங்க டேக் ஓவர் எடுத்துங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார் கிளியர் சார் கிளியர். இந்த நாள் இனிய நாளாகட்டும். முதல்ல நம்முடைய வள்ளுவ பிறந்தகைக்கு ஒரு நன்றி சொல்லலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நேற்று இறைவனை வேண்டிக்கிட்டு ஒரு சிலர் தவறுகள் செய்திருந்தாலும் பலர் வந்து அழகா ஹேண்டில் பண்ணாங்க. சார் சந்தோஷமா இருக்கு. கன்னியாகுமரிக்காரனுக்கு நேற்று பணம் அமிச்சேன், சேலத்துக்காரனுக்கும் பணம் அமிச்சேன், நாமக்கலுக்கு பணம் அமிச்சேன், திண்டிவனம் போலூர் அங்கேயும் பணம் போச்சு, ஓசூருக்கும் பணம் போச்சு. பார்த்தா தமிழகம் எங்கும் 8 திசையிலும் பணம் போயிருக்கு. நான் என்னோட டைரக்ட்ல போட்டது 2 பேர் மட்டும்தான் நேத்துக்கு. அதுக்கு முன்ன போட்டிருக்கேன். ஆனா நான் டைரக்டா போட்டவங்களா சார் எனக்கு நீங்களே போட்டு கொடுங்க ஒரு 7 ஐடி நான் போட்டு கொடுத்தேன். ஒரு சிலர் அவங்களே போட்டுக்கிட்டாங்க. ஒரு 10 12 ஐடி போட்டிருப்போம். இந்த 12 ஐடியில வந்து பரவலாக தமிழ்நாட்டுடைய 8 திசைன்னு சொல்லுவாங்க 12 மூலைக்கு போயிருக்குது. இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அதிலும் குறிப்பாக ஒரு சிலர் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சார். ஒரு சிலர் வெளிப்படையாக கேட்கறாங்க, சார் இது எப்படி பண்றது எனக்கு சொல்லிக் கொடுங்க. மாமா சார் நான் உங்க மீட்டிங் வாய்ஸ் கேட்டிருக்கேன், எனக்கு இதுல கைட் பண்ணுங்க. என்னுடைய லைனும் இல்லை, சம்பந்தம் இல்லை, ஆனாலும் இது நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். இது வி ஆர் த பிபிஏ, பர்சன் டு பர்சன் அப்ரூவல். அதே போலதான் பர்சன் டு பர்சன் ஹெல்ப். இது அப்படி இருக்கும்போது மனமாற எல்லாத்துக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்தேன். ஒரு எம்பிபிஎஸ் மாணவன் கோயம்புத்தூர் சேர்ந்தவர் கன்னியாகுமரி படிச்சுட்டு இருக்காரு. அவர் தனக்கு வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஐடி எல்லாம் போட்டு யாருக்கெல்லாம் அக்கௌண்ட் நம்பர் இல்லையோ தன்னுடைய இது போட்டிருக்காரு, கூகுள் பே போட்டுட்டு சார் இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னாரு. அவருக்கும் அழகா சொல்லி கொடுத்து அப்புறம் அவர் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் இதெல்லாம். ஒரு சிலர் புல்லறிவுகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எதிர்ப்புகள் இருந்தால்தான் நம்முடைய பவர் கூடும், நம்முடைய திட்டங்கள் இன்னும் வலுவாக இருக்கும். எதிரி இல்லைன்னா நாமே வலுப்படுத்திக் கொள்ள மாட்டோம். முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்றது அந்த எதிரிகளுக்கு தான். 4 புறம் இல்ல 8 திசைகளும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இதற்காக அயராது பாடுபட்ட அட்மின் குழுல இருக்க எல்லாருக்கும், ராமலிங்கம் சாருக்கும், பாபு சாருக்கும், குறிப்பாக சங்கர் சாருக்கும், சேவக பாண்டியன் சாருக்கும், நம்ம தூத்துக்குடி இளைய தளபதி நம்ம ராஜா அவர்களுக்கும், இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு நன்றி சொல்லணும் தெரியுமா? அடுத்ததாக இதை இலக்கு நோக்கி கொண்டு செல்லணும், நான் ட்ரெயினரா மாறணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் குழு அமைஞ்சிருக்குது. எல்லாமே கால் பண்றாங்க, சார் எப்படி கொண்டு போகலாம், எது கொண்டு போகலாம். அவர்கள் அவங்க ஆர்வத்துக்கு நான் ஒரு சல்யூட் பண்றேன். முக்கியமாக இது அழகா இதெல்லாம் இப்படி கொண்டு போகணும்னு ஒரு ட்ரீம் வச்சிருக்காரு ராமலிங்கம் சார். இத்தனை பேருக்கு இதை நான் கொடுத்தே தீருவேன் சார். பிரபஞ்சம் நியமிச்சு முடிவு எடுத்தாச்சு சார். அது ராமலிங்க ஐயா வந்து இங்க முன்னாடி இறைவன் நிப்பாட்டிட்டான், இத்தனை பேரை வழி நடத்திட்டீங்க கொண்டு போங்கன்னு. இருந்தாலும் அவரை மேல பல பேர் ஏவுகணைகள் விட்டுட்டே இருக்காங்க. நீங்க என்னதான் ஏவுகணை விட்டாலும் அதை தடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. விமர்சனங்களை கண்டு அஞ்ச மாட்டோம். உங்களுடைய பிற்போக்குத்தனமான நீங்க வர்ற அள்ளக்கைகள் விஷயத்துக்கு எல்லாம் நாங்க தயங்கவே மாட்டோம். நீங்க நெகட்டிவாவே பண்ணிட்டு இருங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க பாசிட்டிவாவே இருப்போம். ஏன்னா இறைவன் எங்க கூட இருக்கா. நாங்க கொடுக்க வந்திருக்கோம், வள்ளல்களாக மக்களை மாற்று வந்திருக்கோம். இதுக்கு மாற்று இப்போதைக்கு கிடையாது. அப்கிரேட் பண்ணிட்டே இருப்போம், அப்டேட் ஆயிட்டே இருப்போம், எல்லாத்துக்கும் கொடுத்து கொண்டே இருப்போம். கொடுத்து சிவந்த கைகளாக மாறுவோம், ஜெயித்து கொண்டே இருப்போம். ஜெயிப்பதற்காக கூடிய கூட்டம் இது. அதிகாலை அமிர்த வேளையில் நடக்கிற கூட்டம் இது. அமிர்தமாய் இனிமேல் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும், நலம் பெறும். உங்க எதிரிக்கே கூட கூப்பிட்டு அவங்ககிட்ட
அப்பா நடந்துருச்சு, இதுல ஒரு ஐடி நான் போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுங்க. உங்கள் எதிரி உங்கள் பரம ரசிகனாக மாறிடுவான். எழுதி வச்சுக்கோங்க நான் இந்த காலையில சொல்ற வேலையை. ஸோ சிறப்பாக பொறுப்பாக நாம நடந்துக்கணும். உங்க ஒவ்வொரு ஐடியும் மிக மிக பொறுப்பாக பார்த்து பார்த்து ஒரு சிலைய சிற்பம் போல செதுக்குங்க. செதுக்கி அழகா கிளீனா மெயின்டைன் பண்ணி எல்லாத்துக்கும் டீமுக்கு அழகா சொல்லி கொடுத்து எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கும் சொல்லிட்டு மீட்டிங்க்கு வர சொல்லுங்க. எல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்து ஃபர்ஸ்ட் டொனேஷன் இப்படி எல்லாம் கரெக்டா முடிஞ்சதா, அப்ரூவல் முடிஞ்சதா இதெல்லாம் கேளுங்க. அங்க ஏதாவது இடர்பாடு வருதுன்னா நீங்க கஸ்டமர் கேர் வாட்ஸ்அப் இருக்கு, அங்க போடுங்க. முடியவே முடியாது அப்படின்னா பாபு சாரே தொல்லை பண்ணிட்டு இருக்காதீங்க. நானும் கூட இருக்கேன் உங்க கூட தளபதியா. எனக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நானும் வந்து சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். ஸோ எல்லா பிரச்சனைகளும் முடிந்தது. இனி சூப்பராக நம்ம ஃபிளைட் டேக் ஓவர் நேற்று 8:42க்கே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஃபிளைட்டுகள் கிளம்பிக் கொண்டே இருக்கின்றன. நம்முடைய ஏர்போர்ட் சிறப்பான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாறிடுச்சு. கூடிய விரைவில் சாருடைய கனவெல்லாம் மிகப்பெரிய லட்சியங்களா இருக்கு. நான் சிரித்தால் தீபாவளி, நாளும் இங்கே ஏகாதசி. வரக்கூடிய தீபாவளி நமக்கு மத்தாப்புகளாக இல்லாம பண மழையாக கொட்டும், அஷ்டலட்சுமியாக கொட்டும். கல்வி, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், ஆனந்தம் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. வர போகுது இல்ல, வந்துருச்சு. இந்த அஷ்டலட்சுமியை எல்லா வீட்டுக்கும் கொண்டு போங்க. எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுங்க. உங்களுக்கு பணம் யார் போறாலும் ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்க. சிறப்பான தகவல் சொல்ல வந்திருக்கீங்க. மிக்க நன்றி, மனமார உளமாற நன்றி சொல்லுங்க. யாரு இருக்கிறீங்களோ ஒரு வாழ்த்து சொல்லி பணத்தை அனுப்புங்க. முடிஞ்சா நீங்க ஒரு நம்ம தளம், இந்த தளத்தில் நம்ம சிறப்பாக களமாடணும். இந்த தளமும் களமும் நம்ம வாழ்க்கையில் வளம் தரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தளம், களம், வளம். நீங்கள் சிறப்பாக களமாடினால் நம்ம வாழ்க்கையில் வளம் வரும். நம்முடைய அனை வாழ்க்கையில் வளம் வரும். மிக்க நன்றி. தேங்க்யூ. எக்ஸலன்ட் சார். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் நீங்க கோஸ்ட்ல இருக்கிறவங்க நீங்க பேசலாம். கோஸ்ட்ல இருக்கிறவங்க நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்களே வந்து மியூட் பண்ண முடியும். ப்ளீஸ் நெக்ஸ்ட் நீங்க பேசி கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்த சார் வணக்கம். ஹலோ. ஓகே ரஃபி சார், நீங்க வந்து வெல்கம் பண்ணிடுங்க சார். ஒவ்வொருத்தரா வெல்கம் பண்ணி அவங்க வெல்கம் பண்ணாதான் பேசுவாங்க. ஓகே சார் பேசுங்க சார். கேக்குது, பேசுங்க சார். கோஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து வெல்கம் பண்ணுங்க சார். ராஜ்குமார் பேசுறேன். வணக்கம். கேக்குது, பேசுங்க சார். சார் இப்போ என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா? இப்போ டவுன்லைன்ல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெர்சனலா அவங்க ஐடி வந்து ஆக்டிவேட்ல இருக்கு. ஆனா அப்ளைனுடைய ஜீனியாலஜில பார்க்கும்போது அது இன்ஆக்டிவ்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் வந்து என்னோட டவுன்லைன்ல நேற்றுக்கு ஒரு நபருக்கு இருந்து அதை கிளியர் பண்ணியாச்சு. இன்னொருத்தருக்கும் ராஜ்குமார் சார் ஒரே விஷயம். இப்ப நீங்க பேசுற விஷயங்களை நம்ம சாஃப்ட்வேர் டீமும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சங்கர் சாரும் கேட்டுட்டு தான் இருக்காரு. என்ன விஷயமா இருந்தாலும் தெளிவா பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க நோட் பண்ணி இமீடியட்டா அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா டைமும். ஏன்னா இன்னைக்கு அவர் கிளம்புறதுனால கம்ப்ளீட்டா வந்து இந்த 1 மணி நேரத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறேன். வேற யாருக்கும் இங்க வந்து எல்லாருமே குட் மார்னிங் சொல்லிட்டோம். இப்ப அதெல்லாம் வந்து தேவையில்லை. இப்ப வந்தோன்னு என்ன சொல்லணும்னா இந்த ப்ராப்ளம் இருக்கு சார், இதை சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க கரெக்டா சொல்லுங்க பாப்போம். வெல்கம். ஓகே, அந்த ஐடி நம்பர்லாம் சேர்ந்து கொடுத்துடலாமா? அதெல்லாம் தேவையில்ல சார். அதெல்லாம் இப்ப சார் அது வந்து நம்ம மறுபடியும் நடக்க போற செஷன்ல ஐடி நம்பர் எல்லாம் வாங்கிக்கிறோம். இப்ப வந்து எதை சரி பண்ணா நல்லா இருக்கு சார். இப்ப வந்து இந்த இல்ல ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த ஸ்பீட் கேஷ் டிடிஎஸ் ஸ்பீட் கேஷ்ங்கிறது ஒரு ஆலமர விருட்சமா வளரணும். அதுக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன, நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்த பேசுங்க. தேங்க்யூ. இல்ல ஓகே, அதான் சார் நான் தெளிவா சார் சொல்றேன். சங்கர் சார் நேற்றுக்கு எனக்கு ஒரு விஷயம் தெளிவு பண்ணி கொடுத்தாரு. அதாவது டவுன்லைன்ல இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு கீழே 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க பெர்சனலா அவங்க ஐடி வந்து ஆக்டிவ் 1000 ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்க, அப்ரூவல் வாங்கிட்டாங்க, ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஆனா என்னுடைய ஜீனியாலஜில அந்த 2 பேரும் பார்க்கும் பொழுது இன்ஆக்டிவ்ல இருக்கு. இதான் வந்து இஷ்யூ. ஓகே சார். நெக்ஸ்ட்
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிலர் சார் அந்த விஷயம் இப்ப கிளியர் பண்ணிட்டாரு சார். நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் அதெல்லாம் வந்து அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அடுத்த கம்ப்ளைண்ட் இருந்தா சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் யாராவது பேசுங்க சார். ராஜ்குமார் திருப்பூர். ஹலோ, தமிழ்ச்செல்வன் திருப்பூர். தமிழ்ச்செல்வன் சார் நீங்க பேசுங்க. பேசுறேங்க. ஓ, நேற்றுக்கு வந்து ஐடி ஓபன் பண்ணி பார்த்தது இல்ல. ஹலோ சார் பேசுங்க, கேக்குது. நேற்றுக்கு ஐடி ஓபன் பண்ணி பார்த்தது இல்ல. ஏற்கனவே நாங்க வந்து ஆக்டிவேட் கொடுத்துட்டோம். எங்களுடைய சைட்ல வந்து ஆக்டிவேட் வந்து அப்ரூவல் இருக்கு. ஆனா வந்து பார்ட்டி அவங்க கஸ்டமர் கூப்பிட்டு இது வந்து நீங்க ஒன்னும் அப்ரூவ்டு கொடுக்கல, உடனடியாக அப்ரூவ்டு கொடுங்கன்னு எங்களுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணாங்க. நான் திருப்பி வந்து அதோடைய ஸ்கிரீன்ஷாட்டை அந்த பார்ட்டிக்கு அனுப்பிச்சு வச்சேன். மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து நேற்றுக்கு ஒரு ஐடி ஒன்று போட்டோம். அந்த ஐடிக்கு சென்ட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டா நம்ம டைரக்ட் லைன்ல நம்மளுடைய ஸ்பான்சருக்கு அவங்க வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது போன் நம்பர். ஒரே ஒரு ஐடி தான் போட முடிஞ்சு, அது வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் அதை பார்த்து. ஓகே சார். தேங்க்யூ தமிழ்ச்செல்வன் சார். நம்ம மறுபடியும் நம்மளுடைய கனெக்ட் வரும். நீங்க மியூட் போட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனுஷியா மேம். சார் குட் மார்னிங் சார். ஆக்சுவலா குட் மார்னிங். இப்ப வந்து ஹெல்ப்ல இருக்கு இல்லையா, ஹேண்ட் ஹெல்ப்ல இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வியூஸ் எல்லாமே காட்டுது, யாருக்கு கொடுத்தோம் என்னன்றது டீடைல்ஸ் எல்லாமே காட்டுது. பட் அந்த டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வியூ ஆப்ஷன் வச்சிருக்கீங்க இல்லையா, சென்ட் ஹெல்ப், ரிசீவ் ஹெல்ப்ல, அதுல வந்து வியூஸ் காட்ட மாட்டுதுங்க சார். ஆக்சுவலா யாருக்கு கொடுத்தோன்றது அதுல வியூ காட்டணும், அது காட்டாம அப்படியே எம்டியா இருக்கு. அப்படி இல்லைன்னா ரிசீவ் ஹெல்ப்ல பார்த்தோம்னா அதை கிளிக் பண்ணனா மறுபடியும் டேஷ்போர்டே தான் நிக்குது. மேடம் அதுல வந்து யாருன்னா பேமெண்ட் பண்ண பெண்டிங் இருந்தா காட்டும். இல்லைங்க சார், பெண்டிங் லிஸ்ட் தனியா இருக்கு. ஆக்சுவலா நான் கேக்குறது டேஷ்போர்ட்ல வியூ காட்டுறீங்க இல்லையா, டேஷ்போர்ட் தான் மேடம். நீங்க ஒரு நிமிஷம் இது நான் ஆன்சர் பண்றேன். அனுஷியா மேம், ஓகே. இப்போ வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கிறது வியூ காட்டுறது வந்து நம்ம வந்து சென்ட் ரிசீவ் ஹெல்ப்ல தானே நீங்க சொல்றீங்க. ஆமா. இப்போ நீங்க வந்து அதுல வந்துட்டு நீங்க அப்ரூவ் கொடுக்கறதுக்கு மட்டுமே அதை வந்து ஃப்ரண்ட்ல வச்சிருக்கு. ஓகேங்களா? நீங்க யாருக்கு நீங்க சென்ட் பண்றீங்க நீங்க வந்து உள்ள மெனுல போய் பாத்துக்கணும். சோ ஃப்ரண்ட்ல இருக்கிற வியூ வந்து டைரக்டா நம்ம வந்து அந்த அப்ரூவ் வாங்குறவங்கள டைரக்டா நம்ம இங்க பாத்துக்கலாம். எந்தெந்த ஸ்லைட் எல்லாம் நமக்கு வந்து அலர்ட் ஆகுதோ அது எல்லாம் வியூஸ்ல தான் வரும். சோ அப்போ ஃப்ரண்ட்லயே நம்ம வந்து அதை பாத்துக்க முடியும். யார் அப்ரூவ் கொடுக்குறாங்களோ அது மறைஞ்சிடும். சோ அதுக்காக தான் ரிப்போர்ட்ஸ்ன்றது நீங்க மெனுல போய் நீங்க பாத்துக்கணும். சரிங்களா? அங்க வந்து வியூல அது எதுவும் காட்டாதுங்களாங்க சார்? அப்ப காட்டாது. அதுதான் அப்ரூவ் கொடுத்துட்டு அது மறையுது. நீங்க எங்க வந்து யார்கிட்ட பணம் வாங்குனீங்க, எங்க நீங்க வந்து அப்ரூவ் பண்றீங்கன்றது எங்க நீங்க பாப்பீங்க. ஓகேங்க சார். அப்புறம் ஒன் மோர் திங் சார், இந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் ஒன்னு இருக்கு இல்லங்க சார், பின் ஆடிட் சொல்றீங்களா? சொல்லுங்க. அதுல வந்து நான் 50 பின்ஸ் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா 100 பின்ஸ்க்கு நான் பே பண்ணிருந்தேன். 50 தான் ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா 45 பின்ஸ் தான் இருக்கு என் இதுல. ஓகே, எத்தனை டைரக்ட் ஐடி போட்டிருக்கீங்க? நான் வந்து இப்ப வந்து 6 கிட்ட போட்டிருக்கேன் சார். ஓகே, அப்போ 1 எக்ஸ்ட்ரா இருக்குன்றீங்க. இல்ல, மொத்தமே 45 தான் இருக்கு. நீங்க யார்கிட்ட வாங்குனீங்க? அதுல ரெக்கார்ட் இருக்கும், நீங்க வாங்குனது எல்லாமே இருக்கு பாருங்க அதுல. இல்லங்க சார், பின் மேனேஜர் ஒரு நிமிஷம், பின் மேனேஜர் இருக்கு இல்லையா, அத நீங்க கிளிக் பண்ணு. ஓகே, நமக்கு அதுல என்ன கரெக்ட்டா காட்டுது? 100 நீங்க ரிசீவ் பண்ண மாதிரி இருக்கா? இல்ல, 50 தான் ரிசீவ் ஆன மாதிரி இருக்கு. ஆனா வந்து நம்ம ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல வந்து ஃபுல்லா தானே சார் காட்டும். ஃபுல்லா அதுல பாத்தீங்கன்னா 50 பின்ஸ் காட்டி அதுல நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்கோம், யாருக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம், அண்ட் தென் அன்யூஸ்டு எத்தனைன்றது காட்டும். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு 45 பின்ஸ் தான் இருக்கு. ஆமா, 5 ஒரு நிமிஷம். அனுஷியா மேம், குட் மார்னிங். ராமலிங்கம் பேசுறேன். என்னன்னா இப்ப நம்மளோட பின் சிஸ்டம் எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இப்ப நீங்க என்கிட்ட இருந்து ஒரு 50 பின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 பின்ங்கிறது 50 நம்பர் காமிக்கும். நீங்க ஒரு ஐடி போட்டீங்க அப்படின்னா 49 காமிக்கும். 2 ஐடி போட்டீங்கன்னா 40. அந்த மாதிரி வந்து வரிசையா குறைஞ்சி. இப்ப நீங்க என்ன, நான் திங்க் பண்றது என்னன்னா, நீங்க 5 ஐடி நீங்க உங்களோட ஐடில இருந்து தானே போட்டீங்க. ஆமாங்க சார். அப்ப 5 ஐடி போட்டா என்னமா 6 போட்டிருக்கேன் சார். 6 போட்டிருக்கீங்க அப்படின்னா
6னா உங்களுக்கு ஒருத்தர் யாராவது போட்டிருப்பாங்க. கண்டிப்பா உங்களை ரெஜிஸ்டர் பண்றப்ப ஆமா அவர் பின் ஆமா போட்டிருப்பாரு. அதை நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்க. ஓகேங்க சார். உங்க ஐடியை ரிஜிஸ்டர் பண்றப்ப நீங்க பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா 5 ஐடி போட்டா பாக்கி 45 தான் இருக்கும் அதுல. பாக்கி நீங்க கரெக்டா போட்டுட்டே வர குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் அதுல. நீங்க பின் எடுத்து போற சிஸ்டம் இதுல கிடையாது. ஓகேங்க சார். ஓகே உங்கள்ட்ட பின் இல்லாம ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. பின் இருந்தா ரிஜிஸ்டர் ஆகும். அது குறைஞ்சிக்கிட்டே வரும் மேம். அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஆயிட்டா? ஓகேங்க சார். ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சார் கொஞ்சம் டைம்ல என்ன என்ன வேணா நம்ம வந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். ரகுராமன் சார் நீங்க பேசலாம். பேசுங்க பேசுங்க. சார் நேத்து எனக்கு ரீபர்த் ஐடி ஓபன் ஆக வேண்டியது ஆகவே இல்லை சார். ஐடி நம்பர் சொல்லட்டுமா? சார் நான் இப்பதான் சொன்னேன். நான் இதெல்லாம் இங்க சொல்ல வேண்டாம். அதுக்கு நம்ம அடுத்த செஷன் ஜூம் வருது. அது ஒரு செகண்ட் வேலை. இப்ப உங்களுக்கு கொடுக்கறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. சார் பக்கத்துல தான் இருக்காரு. ஒரு நிமிஷத்துல எடுத்து கொடுத்துருவாரு. ஆனா என்ன நடக்கும்னா அதை வரிசையா எல்லாரும் கேட்பாங்க. எல்லாருக்கும் ஒரே ரூல் தான் இங்க. நம்மளுடைய ஜூம் மீட்டிங்ல என்ன கேட்டாலும் அதுக்காக 1 மணி நேரம் நாங்க டைம் 1 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் சார். இந்த ஜூம் வந்து 1000 பேர் வரக்கூடிய ஜூம். நீங்க எத்தனை பேர் வந்து கேட்டாலும் உடனே பதில் தர்றதுக்கு தயாரா இருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தரேன் உங்களுக்கு. தேங்க்யூ. வேற ஏதாவது சார் இந்த சிஸ்டத்தை பத்தி ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. என்னன்னா சார் இது நல்லா போயிட்டு இருக்கு. இல்ல சார் இருங்க சார் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் வந்து இவ்வளவு ஹெல்ப் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றோம்னா அடுத்தவங்களை நம்ம வந்து சரி நான் கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நீங்க ரகுராமன் சார் நீங்க எவ்வளவு பேமெண்ட் ஹெல்ப் வாங்கிருக்கீங்க? கிட்டத்தட்ட 5500 ரூபாய் நேற்று வந்துச்சு சார். வெரி குட். எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? ஏறக்குறைய 5000 ரூபாய் அனுப்பிட்டேன். வெரி குட். இப்ப சிஸ்டத்துக்குள்ள நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க அப்ப 3rd லெவல் வந்துட்டீங்க அப்படிங்கிற அர்த்தம். அதுதான் சொல்ல வர்றேன். என்னன்னா நம்ம எவ்வளவு ஹெல்ப் வாங்கிருக்கோங்கிறத பெருமையா சொல்லணும். எவ்வளவு ஹெல்ப் கொடுத்துருக்கிறத இன்னும் பெருமையா சொல்லணும். அதுதான். அதே போல உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா இந்த டெவலப்மெண்ட்ல இப்படி பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லுங்க. தேங்க்யூ. கஸ்டமர் கேர் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சார் ஒருத்தர் பேசிட்டு இருப்ப இன்னொருத்தர் பேச வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு செல்வராஜ் சார் நீங்க மியூட் பண்ணுங்க. ரகுராம் சார் பேசுங்க. கஸ்டமர் கேர் ஒரு 4-5 நம்பர் கொடுத்துட்டு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணா நல்லா இருக்கும் சார். ஏன்னா பாபு சார் ராமலிங்கம் சார் தனியா ரொம்ப சிரமப்படுறாங்க. இல்ல சார் கஸ்டமர் கேருங்கிறது என்ன தெரியுமா? கண்டிப்பா ஒரு நம்பர் போதும். ஏன்னா நிறைய நம்பர் கொடுக்கறதுக்கு எங்க போய் யாரு வாங்குவா? இல்ல நீங்க ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்க நம்பரை போட்டுறோம். கஸ்டமர் கேரை நீங்க இருந்து பார்க்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப சார் நான் சும்மா நான் ஃப்ரீயா இருக்கேன் சார் என்னுடைய நம்பரை ஆட் பண்ணுங்க கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க நம்பரை ஆட் பண்ணிடுறோம். நீங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அது பதில் சொல்றதுக்கு நம்ம பண்ணலாம். ஏன்னா இங்க இருந்து கஸ்டமர் கேர் இருந்து ஒண்ணுமே கிடையாது. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட வேண்டியதான். என்ன ப்ராப்ளம் வருதுன்னா சில பேருக்கு ஐடி மிஸ்ஸிங் ஆகும். சில பேருக்கு வந்து பாஸ்வேர்டு மிஸ்ஸிங் ஆகும். அது மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். ஒண்ணு சார் நான் வந்து ஐடி போட்டேன் சார் எனக்கு ஒருத்தர் காமிச்சிது சார் அவர் பணம் கொடுக்கல சார் அப்படின்னா அதை ஒண்ணுமே நாங்கெல்லாம் பண்ண முடியாது. என்ன காரணம்? இது வரைக்கும் இந்த 1300 ஐடிக்குள்ள வர ப்ராப்ளத்தை சங்கர் சார் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. எல்லா ரிப்போர்ட்டும் கேட்டிருக்காரு. அதை பண்ணி கொடுத்துருவாரு. ஆனா இனிமே வர்ற பிரச்சனைங்கிறது அது நம்மளால் உருவாக்கப்படுறது. கேக்குது பேசுங்க செல்வராஜ் சார். ஓகே சார். நம்முடைய சிஸ்டம் அருமையா போயிட்டு இருக்கு சார். அனைவருக்குமே நல்ல பயனுள்ள வழி நடந்துட்டு இருக்கு. நேற்று எனக்கு வந்து 2 ஹெல்ப் வந்துச்சு சார். நான் உடனே ஒரு ஹெல்ப் அனுப்பியிருக்கேன். இன்னொரு ஹெல்ப் காலைல அனுப்புறேன் சார். ஏன்னா நைட்டு அந்த நம்ம சிஸ்டம் க்ளோஸ் ஆகிறதுனால அனுப்ப முடியல. காலையில அனுப்புறேன் சார் அவங்க நம்பர் எடுத்து. நேற்று நம்ம டவுன்லோட் ஒரு ஐடி போட்டாரு சார். ஐடி போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாருக்கு பணம் அனுப்புறதுங்கிற லிஸ்ட் காட்டல. அது சிஸ்டம் வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் நான் பார்த்துங்க சார். கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏன் அவங்க லிஸ்ட் காட்டலங்கிறத என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க சார். சார் இல்ல எனக்கு புரியல. இல்லங்க செல்வராஜ் சார் நீங்க சொல்றத சொல்லிடுறேன். நீங்க ஐடி லாகின் பண்ணிருக்கீங்க, ஐடி போட்டிருக்கீங்க, அவருக்கு சென்ட் ஹெல்ப் காட்டல, அவ்வளவுதானே ப்ராப்ளம்? ஆமா சார். ஓகே அதை சரி பண்ணிடலாம். அதை சார் கேட்டுக்கிட்டாரு. அது என்னங்கிறத பாத்துக்குவாரு. அந்த ஐடி நம்பர் மட்டும் நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. இல்ல நம்ம சிஸ்டத்துல கொடுத்துருங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் யாராவது பேசுறீங்களா? சார் வணக்கம். காலை வணக்கம் சார். வணக்கம் முத்துக்குட்டி சார். சார் சூப்பரா சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு சார். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சார். நேற்று வந்துட்டு நான் சின்ன ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது வந்துட்டு சார், சந்திரசேகர் சாருக்கு வந்துட்டு நான் பணம் அனுப்ப வேண்டியது இருந்தது சார். 1750 ரூபா அனுப்ப வேண்டியது இருக்குது. ரிப்போர்ட்ல இருக்கு சார். ஆனா எனக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜ்ல வந்துட்டு டேஷ்போர்ட்ல வந்துட்டு எதுவுமே இல்லை. ஆனா அப்ரூவல் ஆயிருக்கு. அவரு போன் நாங்க 2 பேருமே பேசிக்கிறோம் சார். அப்ரூவல் ஆயிருக்கு சார். நான் பணம் அனுப்பவே இல்லை சார். எனக்கு பணம் அவரு சொல்றாரு, நான் எனக்கும் ரிசீவ் ஆகல சார்.
ஆனா ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவல் ஆயிருக்கு. பின்ன காலையில இந்த பிரச்சனை நடந்தது. சரி சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், என்னன்னு கேட்டுக்கலாம், கொஞ்சம் சிஸ்டத்துல இந்த இது பண்ணுவாங்க, அதனால வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு பேசணும். பின்ன ஈவினிங்ல வந்துட்டு அனுப்பிட்டேன், நானும் பணம் அனுப்பிட்டேன். அவங்க முத்துக்குட்டி சார், இது ஏற்கனவே ஒரு முத்துக்குட்டி சார், இது ஒரு மேஜரான ப்ராப்ளம். நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு முத்துக்குட்டின்னு போட்டு உங்க நம்பரையும் போடுங்க, சந்திரசேகர் நம்பரையும் போடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு, சரி பண்ணலாம் அப்படின்ட்டாரு. நெக்ஸ்ட் ஏதாவது இருக்கா? இருக்கு சார். சார் அடுத்து வந்துட்டு சார் சார் சொல்லுங்க. பேசுங்க சார், நீங்க தான். அடுத்து வந்துட்டு எங்க செங்கோட்டையன் மிஸ்ஸஸ் செங்கோட்டையன் அவங்க வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணாங்க சார். அவங்களுக்கு வந்துட்டு 3000 ரூபாய் எனக்கு சென்ட் பண்ற மாதிரி காட்டுச்சு. நானும் 3000 அக்செப்ட் பண்ணிட்டேன். திருப்பி நேத்து அவங்க ஃபோன் பண்ணிட்டு, இல்ல சார் நான் உங்களுக்கு 2500 தான் அனுப்பணும், நான் எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் அனுப்பிட்டேன் அப்படின்னாங்க. இல்லம்மா கரெக்டா தான் அனுப்பியிருக்கீங்க, நானும் 3000 ரூபாய் எனக்கு ரிசீவ் கார்டு இதுல வருது, உங்களுக்கும் அதே 3000 ரூபாய் வருது, கரெக்டு தாம்மா அப்படின்னேன். இல்ல சார் அப்படின்னாங்க. உங்ககிட்ட பேசுனதா சொன்னாங்க, 500 ரூபாய் நீங்க தந்துருங்க, இல்லைன்னா சார் தாரன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. நான் உடனே 500 ரூபாய் அனுப்பி வச்சுட்டேன். சார் மேடம் நீங்க வந்துட்டு சார் அது வந்து உங்களுக்கு சார் இதெல்லாம் சார் தரதுன்னா நான் எங்க போறது? ரைட்டு, அவங்க அனுப்பிச்சிட்டாங்க, பரவாயில்ல. சார் உங்ககிட்ட சொன்னீங்களா? நீங்க உங்ககிட்ட பேசியிருக்காங்க சத்யா அம்மு. சத்யா மேடமா? அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்னும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட வாங்கிங்க அவங்கள்ட்ட எல்லாம். நான் கரெக்டா மேடம் லிங்க் எல்லாம் எல்லாமே சிஸ்டம் கரெக்டா இருக்கு. நீங்க 3000 ரூபாய் எனக்கு அனுப்பணும், நான் உங்களுக்கு 3000 ரூபாய் நான் ரிசீவ் காட்டணும் பண்ணணும் அப்படின்னேன். அது எல்லாமே சார் முத்துக்குட்டி சார், விஷயம் இவ்வளவு தானே, முடிஞ்சிட்டுல? முடிஞ்சிடுச்சு சார். இல்ல அவங்க புரியலன்னு சொல்ல வரேன். இல்ல நான் அதை நம்ம பர்சனல் போன்ல இப்ப ப்ராப்ளம் இதான். உங்களுக்கு சிஸ்டம் சரியா இருக்கு. இது வரைக்கும் எவ்வளவு ஹெல்ப் வாங்கிருக்கீங்க சார்? அதை சொல்றேன் சார். 20 எனக்கு 21,500 ரூபாய் வந்திருக்கு சார். ஆனா 500 ரூபாய் தான் சார் எனக்கு சென்ட் டீடைல்ஸ் வந்திருக்கு. அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க சார். ஓகே 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 5000 ரூபாய் தான் காட்டியிருக்கு. ஓகே ஓகே, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் சார். ஏன்னா நீங்க வந்து கொஞ்சம் சீனியரா இருக்கீங்கிறதுனால அந்த ஹெல்ப் வந்திருக்கும். அந்த ஹெல்ப் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அது கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. தேங்க்யூ சார். சார் நெக்ஸ்ட் பேசுங்க. டி கதிர்வேல் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க. சிவா சார் நீங்க மைக்க மியூட் போட்டீங்க. கதிர்வேல் பேசுங்க சார். உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல கதிர்வேல் சார். ஓகே நெக்ஸ்ட் பேசுங்க. வேற யாராவது பேசுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். பாசிட்டிவ் பிரபு from திருவண்ணாமலை. சொல்லுங்க பிரபு. இப்ப ராஜ்குமார் சார் சொன்னார் இல்லையா, அதே இப்ப ஒரு இஷ்யூ ஒண்ணு டவுன்லைன்ல இருக்கு. நேத்து சொல்லியிருந்த விஜயலட்சுமி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அந்த இஷ்யூ மறுபடியும் சொல்லுங்க. எனக்கு டவுன்லைன்ல அவங்களுக்கு அப்ரூவல் காமிக்குது. ஓகே. எனக்கு வந்து நான் இன்ஆக்டிவ் காமிக்குது ஒரு ஐடி. அது சரி பண்ணியாச்சு பிரபு. நேத்து சரி பிரபு சொன்னோமே சார் பிரபு, அது சரி பண்ணியாச்சு பிரபு. மேக்ஸிமம் எல்லாருக்கும் அது சரியா இருக்கும். இன்னைக்கு பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு நடக்க போற ஜூம் மீட்டிங்ல அதை பத்தி பேசலாம். அப்புறம் 8:32க்கு ஒருத்தர் கால் பண்ணி சைட் ஓபன் இருக்கு சார், உங்க நம்பர் காமிக்குது, 500 அனுப்புறேன், கொஞ்சம் அப்ரூவல் கொடுன்னு சொன்னாரு. எத்தனை மணிக்கு சார்? 8:32 நைட்டு ஜூம் மீட்டிங்ல இருக்கும்போது. சார் ஒரு விஷயம் என்னன்னா, அது வந்து என்ன ப்ராப்ளம்ங்கிறது சைட்டை லாக் அவுட் பண்ணாம வச்சுட்டு அவங்க வந்து அதை சொல்லுவாங்க. நீங்க 8:30க்கு சிஸ்டம் சாரி 8 மணிக்கு சிஸ்டம் ஆஃப் ஆயிரும். இல்ல சார் அதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க, அனுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க. சைட் லாக் அவுட் பண்ணிட்டு மீட்டிங் உள்ள வந்துட்டேன். டாக்டர் கிரி சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். வி வெள்ளிங்கிரி பேசுறேங்க சார். வணக்கம் சார். இப்போ ஒரு சின்ன தகவல் சொல்லிடுறேன் சார். இப்போ காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனியார் கல்லூரிகள் தனியார் ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் வந்து மார்ச் ஏப்ரல் மே எல்லாம் சேலரி கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்னோட செகண்ட் டாக்டர் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. கம்மிங் 20th வந்து பர்த்டே. ஒரு வாரமா எப்ப ட்ரெஸ் எடுக்க போலான்னு கேட்டு இருந்தேன். நான் என்ன சொல்றேன்னு தெரியாம இருந்தேன். பட் நேத்து வந்து நம்ம ஸ்பீட் காஸ்ட் மூலியமா என்னோட மனைவிக்கும் என்னோட பெரிய பொண்ணுக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு 6000 எனக்கு இப்ப வந்து ப்ராஃபிட்டா வந்திருந்தது. ஸோ அதை வச்சு தென்காசியில பாரதி சில்க்ஸ்ல போய் சந்தோஷமா என் பொண்ணும் அவ்வளவு முகம் மலர்ச்சி பர்ச்சேஸ் பண்ணி இந்த வருஷம் பர்த்டே வந்து சிறப்பா என் பொண்ணுக்கு கொண்டாடுறேங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த பிபிஏ ஸ்பீட் காஸ்ட்க்கு இந்த கோடான கோடி நன்றி சார். தேங்க்யூ கிரி சார். உண்மையிலே பாருங்க இப்ப எவ்வளவு ஹாப்பியா சொல்றாரு சார். அவர் வந்து பணம் அவருக்கு இருக்கலாம்,
இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்தை என் பிள்ளைக்கு பர்த்டே வந்து இந்த ஸ்பீட் கேஸ் அப்ப எந்த அளவுக்கு நீங்க எல்லாம் பாக்கியம் செஞ்சிருக்கீங்கன்னு பாத்துக்க. அந்த பணம் அந்த உதவி எந்த எந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. கடைசியா சங்கர் சார் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பாரு. தேங்க்யூ சார், ஹாப்பி பர்த்டே பாப்பாவுக்கு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் பர்த்டே பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு என்ன பண்ணணும், பாப்பா பர்த்டே அன்னைக்கு ஒரு அன்னதானம் போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் 44 ஜெயலட்சுமி மேடம். பேசுங்க மகாராஜன், பேசுங்க மகாராஜன். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பிபிஎஸ் ஸ்பீட் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து அனுபவபூர்வமாகவும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொறுமைங்கிற விஷயத்த பார்த்தோம். நம்முடைய லட்சிய கனவுக்கு வந்து ஸ்பீட் கேஸ் எந்த மாதிரி நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். இப்போ நல்லபடியா ரன் ஆகிட்டு இருக்க இந்த சமயத்துல ஒரு முக்கியமான விஷயத்த வந்து இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு. அந்த பொறுப்புங்கிற விஷயம் தான் இனிமேல் வந்து நம்மளை வந்து வழிநடத்த போகுது. இப்ப பாத்தீங்கன்னா திரு சங்கர் சார் அவர்களா இருக்கட்டும், திரு ராமலிங்கம் சாரா இருக்கட்டும், திரு பாபு சார், திரு சேவகபாண்டியன் சார், இவங்கெல்லாம் வந்து ஒரு 10-15 நாளா வந்து உண்ண உணவு இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன் அவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கான அந்த பொறுப்பு வந்து அவங்க தலைமையில இருந்துச்சு. ஸோ அந்த பொறுப்புக்கான நல்ல பலனை கொடுக்க வேண்டும் அப்படின்றக்கான பொறுப்பை வந்து இறைவன் ஏற்றுக்கொண்டு மகாராஜன் உங்களுடைய மைக் மியூட், திருப்பி பேசுங்க. வாய்ஸ் சொல்ல சார். சில பேர் நம்பர்ல வந்திருக்காங்க சார், என்னன்னு பாருங்க சார், 8838 அப்படின்னு. இல்ல அதுதான் அடுத்தது. அதான் ஒரு பாபு சார் அதை பாத்துக்குவாரு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மகாராஜன் பேசுங்க. சார் வணக்கம் சார். யாரோ மியூட் பண்ணி விட்டுறாங்க, திரும்ப மியூட் ஆகுது அதுவேவும். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த கோகோஸ்ல இருக்கிறவங்க தான் மியூட் பண்ணுவீங்க, எங்களுக்கு அது தெரியும். நீங்க தயவு செஞ்சு மியூட் எல்லாம் பண்ணாதீங்க. இல்லன்னா 2 கோகோஸ் தான் சார். ஒரு விஷயம் திரும்ப ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா மியூட் பண்ணி விட்டுறீங்க. நல்லா பேசிட்டு இருக்காங்க, அவங்க யாராவது மியூட் பண்ணி விடுவீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க, இல்லன்னா கோகோஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவாங்க. தேங்க்யூ. நீங்க கண்டினியூ பண்ணுங்க மகாராஜன். சார் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணணுமா இல்ல இடையில வேணாம். இப்ப இடையில வந்து ஒரு சில வார்த்தைகள் தான் மிஸ் ஆயிருக்கு. பேசுங்க. ஓகே சார். சோ நம்ம இந்த உலக மக்களின் நன்மைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிக்கு வந்து இறைவன் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கறதுல நம்ம எந்த சந்தேகமே இல்லை. இப்ப நம்ம வி கிரி சார் வந்து அழகா சொன்னாரு, இதுல மூலமா நான் என்ன பலன் அடைந்தேன் அப்படிங்கறத வந்து. சோ அந்த பொறுப்பினை இறைவன் ஏற்றுக்கொள்ளும் போது அதனுடைய பலன் வந்து தகுதியானவர்களுக்கு முழுமையாக சென்றடையும் அப்படிங்கறத ஒரு எடுத்துக்காட்டா நம்ம இங்க அதை பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசிட்டு இருக்கோம். அப்லைன் டவுன்லைன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. முந்தா நாள் வந்து செல்வராஜ் சார் கிளாஸ் எடுக்கும்போது அருமையா ஒரு வார்த்தை சொன்னாரு, லைஃப் லைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாரு. அவங்க நம்மளுடைய டவுன்லைன் கிடையாது, நம்மளுடைய லைஃப் லைன் அப்படிங்கிறது. ஸோ இங்க வந்து நம்ம ரெஃபரல் கொடுக்குறவங்க மற்றவங்களுக்கு லைஃப் லைனா இங்க வர்றாங்க. அடுத்தபடியா ஸ்பான்சரா இருக்கிறவங்க மறுபடியும் ரீபர்த் மூலமா மற்றவங்களுக்கு லைஃப் லைனா இங்க மாறுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பாக்குறோம். ஸோ நேற்று வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு ஒருத்தருக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எப்படி அப்ரூவ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரியல. ஸோ அதை நம்ம இங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அவருடைய ஸ்பான்சர் வந்து அதை எப்படி அப்ரூவ் பண்றது, மெனுல போயிட்டு எந்த இடத்துல எப்படி அப்ரூவ் பண்றதுங்கிற விஷயத்த வந்து அவருக்கு முழுமையா கற்றுக் கொடுத்திருந்தாரு அப்படின்னா அவர் உடனே அப்ரூவ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம முகமது ரவி சார் தான் வந்து அவருக்கு கால் பண்ணி எந்த ஆப்ஷன்ல போய் எந்த மாதிரி அப்ரூவ் கொடுக்கணும் அப்படிங்கறத அவருக்கு தெளிவா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா அப்ரூவ் வாங்கினாரு. ஸோ அப்ரூவ் ஆயிடுச்சு, அந்த ஐடியும் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், என்ன பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிறத இன்னும் பார்க்கணும். நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் வந்து அவங்க அப்படின்னா வந்து இன்னும் இந்த பிபிஎஸ் ஸ்பீட் வந்து இன்னும் ஸ்பீடா போயிட்டு இருக்கும், சரிங்களா? ஸோ நான் முகமது ரபிக் சார் வந்து ஒரு விஷயத்த வந்து எனக்கு சொல்லுவாரு, வறுமையில இருக்க ஒருத்தனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறத விட அவனுக்கு வந்து மீன் பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுத்துட்டோம்னா வாழ்நாள் முழுதும் அவனுக்கு தேவையான உணவு அவனுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து பொறுமையுடனும் நிதானத்துடனும் கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஸ்பீட் கேஸ் சிஸ்டம் கொடுத்த விளக்கத்தினை விதைத்தோமானால் அது விருட்சமாக வளரும். அந்த விருட்சம் விதைகளை தரும், அது மீண்டும் பல விருட்சங்களாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தேங்க்யூ மகாராஜன், ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க மியூட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வந்து ஏன்னா நம்மளுக்கு அடுத்தது ஜூம் இருக்குது, ஏன்னா இமீடியட்டா யாராவது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத உடனே நம்ம பண்ண போறோம். ஏன்னா இன்னைக்கு நாங்க எல்லாருமே வீட்டுக்கு போறோம். 16 நாள் ஆகுது நாங்க வீட்டுல இருந்து வந்து. இன்னைக்கு எல்லாருமே சாஃப்ட்வேர் சார் கிளம்புறாரு, நான் கிளம்புறேன், பாபு எல்லாம் ஒரே இடத்துல இருந்தோம். இன்னைக்கு எல்லாருமே ஏன்னா 100% 95% ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டு. இனிமே என்னன்னா சிஸ்டம் அது வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க உங்க வேலையை பாருங்க. டெய்லி தினமும் ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு பழகி கொள்ளுங்கள். எப்படி காலையில எந்திரிச்சு நம்ம ஹெல்ப் வாங்குறோமோ, அதே போல ஹெல்ப் கொடுக்குறோமோ, அதே போல புதிய நபர்களை ஒருவரை இந்த திட்டத்துல இணைக்கிறதுக்கு பாருங்க. இந்த திட்டம் வந்து உங்களோட சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க ஏதோ இப்ப ஃபர்ஸ்ட்ல ஐடி லாகின் பண்ணிட்டு இவங்க அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்காக பண்றாங்க அப்படின்னு யாரோ ஒரு நண்பர் வாய்ஸ் நோட் எல்லாம் போட்டிருந்தாரு. நான் அவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஒரு புள்ளி வச்சாதான் கோலம் போட முடியும். இந்த புள்ளியில இருந்தா தூங்கி இருக்குது. யாரா இருந்தாலும் அந்த சிஸ்டம் என்ன செய்யுமோ அதான். சார் நீங்க மியூட் பண்ணீங்க. முகமது சார், அடிக்கடி உங்களுடைய போன் மட்டும்தான் மியூட்ல இருந்து வருது, தயவு செஞ்சு நீங்க பாத்துக்கங்க உங்க போனை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சங்கர் சார் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த சொல்ல போறாரு. இந்த தீபாவளி எப்படி இருக்கணும், நம்மளாம் எப்படி ஹாப்பியா இருக்கணும், இந்த ஃபேமிலியில வந்து இன்னைக்கு கிரி சாரோட ஃபேமிலி எப்படி அவங்க போய் எடுக்கிறப்ப நம்மளாம் போன தீபாவளிக்கு என்ன பண்ணுவோம்னா, பிள்ளைங்க ட்ரெஸ் கேட்டுது அப்படின்னா அது போய் டக்குன்னு என்ன பண்ணுவோம், விளையாட பார்ப்போம். ஆனா இந்த தீபாவளிக்கு அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் வாங்கி விட ஹாப்பியா இருக்கும் சார்ங்கிற நம்ம ஸ்பீட் கேஷ் ஃபேமிலி கொண்டாடணுங்கிறது. இது ஒரு இந்த இதுல அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா 100% வந்து சக்சஸ் வரும். அதே போல பணம் வருதுங்கிறதுனால அதிகமா செலவு பண்ணிடாதீங்க, சேவிங்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்கும். முக்கியமான கட்டம் சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த வர்ற பணத்துல உங்களுக்கு என்ன உதவி செய்றீங்களோ அது தாராளமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வர்ற பணத்தை ஒரு சேவிங்ஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அனாவசிய செலவு எதுவும் பண்ணாதீங்க, தேவையில்லாதவர்களுக்கு செலவு பண்ணாதீங்க, நெகட்டிவான பீப்புள பேசாதீங்க. நெகட்டிவா ஒருத்தர் பேசினாங்கன்னா அவங்க போன் நம்பரை பிளாக் பண்ணுங்க. வெல்கம் மிஸ்டர் சங்கர் சார், அவர்கிட்ட இந்த அவர் ஜூம்ல வரார். வெல்கம். தேங்க்யூ சார். குட் மார்னிங் டு ஆல். கடந்த ஒரு 15 தினங்கள்ல பாத்தீங்கன்னா முழு வெற்றியை உணர்ந்தது நேற்று தான். அது எப்படின்னா, ஈவினிங் ஒரு 5:30 8 o'clock வரைக்கும் எனக்கு எந்த ஃபோன் காலும் வரல. அப்ப முடிவு பண்ணிட்டேன், வெற்றி வந்து 100% உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு. கிட்டத்தட்ட ரொம்ப நெருங்கிட்டோம். சாஃப்ட்வேர் சைட்ல எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நெருங்கிட்டோம். வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அது எல்லாமே ஒரு 2 daysல ஒண்ணா சால்வ் பண்ணி கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டத்தை பத்தி பேச மாட்டோம். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி சம்பாதிக்கணும், இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய டாக்கே இருக்கும் ஜூம் மீட்டிங்ல. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போக போறோம், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் என்ன, ஒரு ப்ராஜெக்ட்லயும் நம்ம ஏர்ன் பண்ண போறோம், எவ்வளவு ஏர்ன் பண்ண போறோம், இப்படின்ற விஷயங்கள் தான் இனிமேட்டு அதிகமா இருக்கும். இன்னும் ஒரு 2 தினங்கள். ராஜ்குமார் சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் சரி பண்ணியாச்சு. காலை 8 மணிக்கு ஓபன் பண்ணி பாருங்க. நம்ம பாசிட்டிவ் பிரபு சார் திருவண்ணாமலை சொன்ன ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. காலை 8 மணிக்கு ஓபன் பண்ணி பாருங்க. என்ன சின்ன சின்ன விஷயங்கள் தான் வரும், ஒன்றும் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாருமே தைரியமா இருங்க. அந்த பாபு சார் கொடுத்த அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே அதையும் சால்வ் செய்யப்படும். வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த இன்ஆக்டிவ் ஐடி எல்லாம் தூக்க போறேன். ஸோ அதுக்கான லைஃப் லைன் அதான் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சோன்னா அட்மின்ல போயிட்டு ஒரு ஐடியை தட்டினோம்னா அந்த ஐடி கீழே இருக்கிற எல்லா ட்ரீயும் காட்டும். அப்போ அந்த எல்லா ட்ரீல எதெல்லாம் இன்ஆக்டிவா இருக்குன்னு லிஸ்ட் எடுக்கணும். இப்போ பார்க்க முடியாது. அந்த ஃபார்முலா ரெடி பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். இன்னைக்கு அதை எடுத்துட்டோம்னா ஒரு பேரை தட்டினா அவங்களோட லைஃப் லைன் ட்ரீ எதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ அங்கே இன்ஆக்டிவ், அதுக்கு எனக்கு 2 நாள் தேவைப்படுது. வியாழக்கிழமை அன்னைக்கு எல்லா இன்ஆக்டிவ் ஐடியும் தூக்கப்படுகிறது. அதனால உங்க ஸ்பான்சர் யாராவது இருந்தாங்கன்னா, யாராவது நீங்க போட்டுட்டு அவங்க செயல்படாம இருந்தா கடைசி வாய்ப்பு, அவங்கள மனசாட்சியோடு வாங்கின காசை சென்ட் பண்ண சொல்லுங்க. யார் யாரெல்லாம் இன்ஆக்டிவ் அப்படின்னா, சென்ட் பண்ணாதவங்க இன்ஆக்டிவ், கீழே இருக்கவங்கள பணமே நான் வாங்க மாட்டேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்றவங்க இன்ஆக்டிவ். ஸோ இதெல்லாம் இன்ஆக்டிவ் ஐடியாஸ். இது எல்லாமே தூக்கப்பட்டுட்டு அது பகிரங்கமா எந்தெந்த இடத்துல லைஃப் லைன்ல இருந்து தூக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வியாழக்கிழமைக்குள்ள ஒரு வாய்ப்பு அந்த நண்பர்களுக்கு கொடுங்க.
பேசுங்க, கத்து கொடுங்க. சார் இது பண்ணுங்க, இது பண்ணா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே அது சரியாயிடும். அது ஆக்டிவா மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு வியாழக்கிழமைக்குள்ள. சரி, அது கொஞ்சம் பாருங்க. அடுத்தது வந்து வேற எந்தெந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீங்க பாக்ஸ்ல கொடுத்துருங்க. நான் டிராவல்ல இருப்பேன், முடிஞ்சா ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப்ல உங்களோட வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அது ஈவினிங் வந்து ஆஃப்டர் 8 o'clock மேல உட்காந்து அதை நான் சால்வ் பண்றேன். டிராவலிங்ல எனக்கு கிட்டத்தட்ட மெட்ராஸ் சென்னையில இருக்கேன், 6 hours நான் போய் சேரத்துக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் டியூஷன் போயிடும். ஒரு வாரமா டியூஷன் எடுக்கல, ஈவினிங் போய் நான் டியூஷனுக்கு எடுத்தாகணும். ஸோ 8 மணிக்கு மேல தான் நான் ஃப்ரீ ஆவேன். அதே மாதிரி பாபு சாரும் டிராவலிங்ல இருப்பாரு. அதனால நீங்க எதுவுமே ஃபோன் எடுக்கல, எல்லாருமே டிராவலிங், இன்னைக்கு வீட்டுக்கு போறோம், எல்லாருமே டிராவலிங்ல இருக்காங்க, ஃபோன் எடுக்கலன்னு மட்டும் சங்கடப்படாதீங்க. வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க. நைட்டு உட்காந்து எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். எனக்கு நீங்க அனுப்ப நான் சாஃப்ட்வேர் சாருக்கு அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். சார் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவரும் மதியானம் கிளம்புறாரு, மதியானம் வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருப்பாரு, எல்லாமே பண்ணி தருவார். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 20% தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து சின்னதா வரும், பெருசாலாம் வராது, மேஜர் இஷ்யூஸ் வராது. அடுத்தது நேற்று பேசின வகையில நான் சிஸ்டம் பிரச்சனைகள் தான் நிறைய வந்தது. சார் என்ன சார் போன் எடுக்க மாட்டாப்புல, இன்ஆக்டிவா இருக்காரு சார், நான் ரெடியா இருக்கேன், எங்க 2 பேர் இருக்காங்க, மேல ஒருத்தர் அவர் ஆக்டிவ் ஆனா எனக்கு வந்து நான் இப்ப இமிடியேட்டா அந்த 2 பேரையும் நான் போட்டு நான் வேலையை பார்ப்பேன். எனக்கு எங்க 17 பேர் இருக்காங்க சார், எதுவுமே பண்ண முடியாம உட்காந்துருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன ஒருத்தர் 1000 ரூபாய் ஒரு டொனேஷன் பண்ணாதனால, இல்ல ஒரு 750 ரூபாய் ரெசிப்ட் சென்ட் பண்ணாதனால கீழே இருக்கவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இது என்னதான் பண்றது? இது இந்த மாதிரியா வந்து புரிஞ்சிக்காம கான்செப்ட்ல வந்து உட்காருவாங்க. இல்ல யாரா பின்ன அதிகமா வாங்கினவங்க நம்மள குலைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா, நம்மள திட்டத்தை வந்து குலைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் அந்த மாதிரி வருது. ஒரே நபர் 2-3 பேருக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுத்துருக்காரு. ஆனந்தன் அப்படின்றவர் 8,000 வாங்கியிருக்காரு, ஒரு சென்ட் கூட அனுப்பல. கேட்டா மேஸ்திரியை கேட்கணுன்றாரு. அவர் கொத்தனார் மாதிரியே பேசல அவரு. அதனால சந்தேகமா இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த குறைய சொல்லும் போது அவங்களோட அப்ளைனரை கண்டுபிடிக்கிறேன், லைஃப் லைன்ல அந்த அப்ளைனருக்கு ஸ்பான்சரை கண்டுபிடிக்கிறேன், ஸ்பான்சர்ட்ட போன்ல பேசுறேன், சார் இது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றேன். இப்படி போக வேண்டியதா இருக்கு. இது எத்தனை நாளைக்கு இது செஞ்சுட்டு இருக்க முடியும்? இது சாத்தியமா இது? ஆனா இனிமேல் வர ரிஜிஸ்ட்ரேஷன்ல இன்ஆக்டிவ்ன்றதுக்கு சான்ஸே கிடையாது. 24 hours டைம் வச்சுட்டோம். அது கூட 24 hours வேண்டாம், கொஞ்சம் குறைங்க சார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னா, அந்த 24 hours அந்த இன்ஆக்டிவா இருக்கிற மனசு மாதிரி ஆக்டிவ் ஆயிட்டா நல்லது தானே. நமக்கு தேவை வந்து க்ரௌடு தானே. க்ரௌடு அனாவசியமா வெளில தள்ளுறது இல்லை, அது என்ன புண்ணியம்? திரும்பி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இப்ப கூட நான் வியாழக்கிழமை வரைக்கும் நம்ம அந்த வாய்ப்பு கொடுக்குறது வந்து நம்ம கிட்ட ஒரு க்ரௌடு மிஸ் ஆகக்கூடாது, ஜென்ரேட் ஆகணும் தான் நம்மளோட கான்செப்ட். அதனாலதான் வியாழக்கிழமை வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அதனாலதான் அந்த 24 hours அவர் கொடுக்குறோம். சப்போஸ் ஆக்டிவா மாறிட்டாருன்னா இமிடியேட்டா இந்த இடத்துல டொனேஷன் பண்ற ஸ்லிப் ஆட்டோமேட்டிக்கா காட்டும். நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது சப்போஸ் நம்மளுக்கு மேல இருக்கிற அப்ளைனரை டொனேட் பண்ணிட்டாருன்னா, ஆக்டிவா ஆயிட்டாருன்னா, நீங்க திடீர்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போது ரிசிப்ட் இருக்கும். என்னடா பொம்மை வந்து வேண்டான்னு சொல்லிச்சு, இப்ப வந்து ரிசிப்ட் வந்து காட்டுதுன்னா அங்க அவர் ஆக்டிவேட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். இல்ல 24 hours ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ரிசிப்ட் வரும். அதனால நியூ ஐடி போடுறவங்களோ மேல இனிமேட்டு வர்றது இன்ஆக்டிவா இருந்தனா கொஞ்சம் 24 hours பொறுத்து தான் ஆகணும். இந்த சிஸ்டம் கொஞ்சம் நாளைக்குள்ள அது வேணா 6 hours 8 hours அப்படி குறைச்சி பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம எதுவுமே மாத்த வேண்டாம். நிறைய பேர் கொஞ்சம் அதை டைமை குறைங்க சார். நாங்க அதே மாதிரி 100 minutes மறுபடியும் கொண்டு வாங்க சார், அப்பதான் சார் ஒழுங்கா இவங்க எல்லாம் பணம் அனுப்புவாங்க. நம்மளோட கான்செப்டே அதுதான். உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட், சிங்கிள் என்ட்ரி, ஒரு பணமும் எப்படி பிரியுது, எந்த இடத்துல நின்று தடுமாறுது, அந்த பணத்தை எப்படி கொண்டு போய் மேல யாருக்குமே வரலன்ற எண்ணங்களே எல்லாமே பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணதுனாலதான் இவ்வளவு ஃபைல், சோ மெனி ஃபைல்ஸ். எந்த ப்ரோக்ராமுக்கும் இவ்வளவு ஃபைல்லாம் கிரியேட் பண்ணவே முடியாது. அவ்வளவு ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது லாகின் லாக் அவுட் பிரச்சனை, எம்டில போயிட்டு ஒரு எல்லா டேட்டாவும் உட்காந்துது, அது எல்லாருக்கும் ஓப்பனா பார்த்தாங்க, அதுல பயம், அது ஆக்சுவலா டூப்ளிகேட் ரெக்கார்டு, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ். என்ட்ரி நான் டெமோ பண்ணும்போது போட்ட என்ட்ரிஸ், நான் டெமோ பண்ணிட்டு இருக்கேன், என்ட்ரி போட்டுட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 10 என்ட்ரி மேல போட்டிருக்காங்க. அது எப்படி சார் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண காணாம போவோம்? அப்புறம் என்ன, டெமோ முடிச்சுட்டு அப்புறம் அந்த ரெக்கார்ட்ஸை கிளீன் பண்ணும்போது போட்ட ஐடிலாம் கிளீன் தானே ஆகும்.
எப்படி ஒரு அன்அப்ரூவல் இல்லாத டைம்ல போயிட்டு இருக்கிற டேட்டா பேஸை எப்படி சாஃப்ட்வேர் அக்செப்ட் பண்ணிக்கும்? ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண தவறுகள். ஒண்ணு, புரிதல் இல்லாம நம்ம எல்லாரையும் சேர்த்தது. இன்னொன்னு, ரெஃபரல் அப்படின்றதுனால ஒரு 50 ரெஃபரல் கொடுத்தா மிகப்பெரிய இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரலுக்காக முகம் தெரியாத நபர்களை நம்ம இருக்கிற டேட்டா பேஸை வச்சுக்கிட்டு டைம்ல ஓபன் பண்ணும்போது எடுத்து விடும்போது அந்த கண்டிஷனை எடுத்து விட வேண்டியதா இருக்கு. அந்த கண்டிஷனை எடுத்து விடும்போது கூட இருக்கிற டேட்டாவும் போயிடுது. அதனால மறுபடியும் சாஃப்ட்வேருக்கு ஒரு சின்ன ஸ்டக் வருது. உடனே அதை நிறுத்தி அதை சரி பண்றோம். காரணம், பிரச்சனைகள் தான் எங்களை குழப்பினது. தெளிவா இருந்தது சிஸ்டம். அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அப்ரூவல்ன்றதே புரிஞ்சிக்காம நம்ம தப்பா கூட இருக்கலாம், இல்ல நம்ம லீடு பண்ணி இது சொல்றவங்க புரிய வச்சிருக்கணும். ஆனா அதுக்கான டைமே கொடுக்கல. ஜூம் மீட்டிங் ஆரம்பிச்சாச்சு. எங்களுக்கு ப்ரெஷரு. ஐயோ மீட்டிங் போயிட்டு இருக்கு, மக்கள் வந்து 100 பேர் இடம் இல்லாம தவிக்கிறாங்களே, ஐயோ இவங்களுக்கு உடனே நம்ம ப்ரோக்ராம கொடுக்கணுமேன்ற பெரிய ஒரு பாரம் எங்க மேல இருந்ததுனாலதான். இல்லைன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா ட்ரையல் பார்த்துட்டு அழகா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் ஒரு சந்தோஷமான மூட்ல ஒரு லான்ச்சிங் பண்ணியிருந்தோம்னா இந்த பிரச்சனைகளே இல்லை சார், இந்த தொல்லைகளே வந்திருக்காது. சரி பரவாயில்ல, பாஸ் இஸ் பாஸ். எதனால ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு விஷயமும் இப்படி வந்துட்டு இருந்ததுனால ஒவ்வொரு விஷயமும் தாண்டி போறதுக்கு பல சிரமங்கள் சார். ஆனா ஈஸியா பேசுறாங்க சார். நம்மளை பத்தி பேசட்டும். ஈஸியா பேசுறவங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஈஸியா தான் இருக்கும். கஷ்டப்படுறவனுக்கு எப்பயுமே எல்லாமே நல்லதுதான் நடக்கும். இது வாழ்க்கையின் நீதி. அதனால பேசுறவங்களை பத்தி கவலையே படக்கூடாது. பேசிட்டு போட்டோம். நம்ம உண்மையா இருக்கும். யார் வந்து கேட்டாலும் தூக்கி ரெக்கார்ட் அப்படியே காமிக்கக்கூடிய ஒரே சக்தி ஸ்பீடு கேஷ் மட்டும்தான் இருக்கு. வேற யாருக்கும் கிடையாது. எல்லாம் பயந்துதான் ஆகணும், தலை குனிஞ்சுதான் ஆகணும். எந்த காலத்திலயுமே ஸ்பீடு கேஷ் தலை குனியாது. சரி, அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் என்ன பண்ணலாம்? எந்த காலத்திலயும் இந்த ரிசீவ் ஹெல்ப், சென்ட் ஹெல்ப்ல என்னதான் ஒரு ஹெல்பிங் பூத்து போட்டாலும், என்னதான் பைபாஸ் போட்டாலும், இது வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை. ஒரு டீச்சர் பாவம், அவங்க எனக்கு இது வரைக்கும் 30 தடவை கால் பண்ணியிருப்பாங்க. பணம் வரல. அவங்க ட்ரீயே பிளாக் ஆயிருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நல்லா ஒர்க் பண்றவங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெய்யழகன் சார், அவருக்கும் அதே ப்ராப்ளம், எனக்கு அதே ப்ராப்ளம். நம்ப மாட்டீங்க, எனக்கு நேத்து வந்த பணம் வெறும் 1000 ரூபா தான். செண்டு 750 ரூபா. நேத்து எனக்கு வந்து 250 ரூபா இருக்கு. அந்த 250 ரூபா யாருக்கு அனுப்புன்னு தெரியல. அது ரிசிப்ட் வந்தோடனே அனுப்பிச்சிடுவேன். காரணம், என் ட்ரீ சுத்தமா நின்று போச்சு சார். என் கீழே வந்து நிறைய என்ன என் லைஃப்ல இல்ல, யாரும் தெரியல, அது கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு இருக்கு சார். நான் தயவு செஞ்சு சொல்றேன், இன்னொரு ஐடி போட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் நின்று போச்சோ அது உங்ககிட்ட வந்து சேரும். எந்த ப்ராப்ளம் இல்லை. இன்ஆக்டிவ் தூக்கி அதை ஆக்டிவ் ஐடியா மாத்தி அந்த நின்று போன லைஃப் லைன்ல நின்று போன பே விட்டு உங்களுக்கு வந்து சேரும். அது என்னுடைய முழு பொறுப்பு. கவலையே படாதீங்க. மொத்தமா ஒரே நாள் வரும். வரலன்னு சொல்றீங்க. ஒரு 20 தடவை சொல்லியிருப்பீங்க வரலன்னு. ஒரே ஒரு தடவை சொல்லுவீங்க எல்லாமே வந்துருச்சுன்னு. ஒரே தடவை நீங்க சொல்ற மாதிரி இதே ஜூம் மீட்டிங்ல இன்னும் 4 நாள்ல நீங்க சொல்லுவீங்க. அது நிச்சயம் நடக்கும். அதுக்கு உண்டான வேலையை தான் அடுத்த ஸ்டெப் எனக்கு. ஸோ அது கவலைப்பட வேணாம். இன்னொன்னு சார், எக்ஸஸா 1000 அனுப்பிச்சிட்டேன், அது பரவாயில்ல விடுங்க. அதை உட்காந்துட்டு டேட்டா பேஸை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட பேசி அப்படிலாம் வேணாம். யார்கிட்ட நீங்க எக்ஸ்ட்ராவா உங்க காசு இருக்குன்ற லிஸ்ட்டை மட்டும் எனக்கு அனுப்புங்க. பிரைவசியா அவங்க ஏர்ன் பண்ணும்போது நானு அந்த பணத்தை பிடிச்சி உங்களுக்கு தர வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு. ஒரு 1000 ரூபா கூட எக்ஸ்ட்ரா போயிடுச்சு அப்படின்ற ஃபீல் எப்பயுமே வேண்டாம். நீங்க அதை மறந்துட்டு சென்ட் ஹெல்ப்பை பார்த்துட்டு இருங்க. எனக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு நீங்க மறந்துட்டு சென்ட் ஹெல்ப்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அந்த பணம் உங்களை தேடி வரும். ஏன்னா என்கிட்ட லிஸ்ட் அனுப்பிச்சிட்டீங்கன்னா 500 நாள் ஆனாலும் மறக்க மாட்டேன். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, இது எப்படி கொண்டு போறது அப்படின்றது. இப்ப நேத்து அந்த டைம்லயும் நானும் ராமன் சார் அட்வொகேட்ட பேசிட்டோம். இந்த அட்வொகேட் லீகல்ல என்ன இருக்குன்னு அதே அட்வொகேட் வந்து நமக்கு ஜூம் மீட்டிங்ல பிரசென்ட் பண்ண போறாரு. இன்னும் ஒரு வாரத்துல ஆடிட்டர் பிரசன்டேஷன் பண்ண போறாரு ஜூம் மீட்டிங்ல. நம்ம எல்லாம் ஓப்பனா இருக்கும். நான் ஆடிட்டர் பேசிட்டேன், பாபு ஆடிட்டர் பேசிட்டார், ராமலிங்க சார் ஆடிட்டர் பேசிட்டார், ராஜா சார் ஆடிட்டர் பேசிட்டாரு, அப்படிலாம் இருக்காது. ஆடிட்டரா இருந்தாலும் அட்வொகேட்டா இருந்தாலும் உங்க முன்னாடி ஜூம்ல பேசுவாங்க. என்ன பண்ண போறோம் அப்படின்றது டிஸ்கஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப ட்ரஸ்டா ஃபார்ம் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 100 மெம்பர்கள் அந்த ட்ரஸ்ட்ல இருப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்டை இயக்கக்கூடியது உங்கள 5 பேர் தான். நாங்க கன்வீனரா இருப்போம். நாங்க உங்களை இயக்குபவர்களா இருப்போம். ஒரு கன்சல்டன்ட் ரேஞ்சில் இருப்போம். ஸோ மிகப்பெரிய குடும்பமா நம்ம மாற போறோம். அந்த ட்ரஸ்ட் மூலயமா நிறைய ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அந்த ட்ரஸ்ட் மூலயமா நம்ம பே அவுட் சிஸ்டம் கொண்டு வர போறோம். யாருக்கும் ஹெல்ப் பண்ணல சார், சென்ட் பண்ணல சார் கவலையே வேணாம். அப்ப இதோட ஃபாஸ்ட் எந்த அளவுக்கு போகும்னு பாருங்க.
மக்களால் மக்களுக்காக ட்ரஸ்ட் மூலமாக இயக்கப்படும் கான்செப்ட் தான் பிபிஏ ஸ்பீடு கேஷ். அது இன்னும் 10 தினங்கள்ல உங்களுக்கு வந்துடும். ட்ரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அரை மணி நேரம் கூட ஆகாது. அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த 100 நபர்கள் யாரு அப்படின்றத முடிவு பண்ணணும். ஸோ இதெல்லாம் நிறைய ப்ராக்டிக்கலா ஃபீல்ட் ஒர்க் நிறைய இருக்கு. இது ஒவ்வொன்றா அப்டேட் ஆகும். இந்த அப்டேட் ஆகணும் எல்லாமே ஜூம் மீட்டிங் தான் டிஸ்கஷன் நடத்தப்படும். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பெரிய அளவில் நம்ம கொண்டு போக போறோம். ஸோ இனிமேல் அடுத்த வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீத்திங் வந்து பியூர் பிரீத்திங்கா இருக்கும். நமக்கு சில பேருக்கு சந்தோஷமான பிரீத்திங்கா இருக்கும், சில பேருக்கு ஏக்கமா இருக்கும் பிரீத்திங்கு, படம் வரலையே வருமா அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பிரீத்திங்கே வரல. ஆனா நெக்ஸ்ட் வீக்கு எல்லாருக்குமே பிரீத்திங்ன்றது ஒரு யூனிஃபார்மா இருக்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயத்த கொடுக்க போகுது. அது நம்ம அடைவோம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஒரு சிறப்பான ஒரு கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே சொல்றேன், எங்களோட தோளோடு தோல் நின்ற சங்கர் சாருக்கு முதல்ல நான் வந்து தேங்க்ஸ் பண்ணுவேன். நானும் சங்கர் சாரும் குறைந்தது ஒரு 15 ஆண்டு கால நண்பர்கள். கடலூர்ல இருந்து அவர் வந்து என்னை பார்த்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இணைய வரைக்கும் ஒரு இணை பிரியாத நண்பர்களா இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவோ வந்திருக்கும் பிசினஸ்ல. நாங்க அதையெல்லாம் விட்டுட்டு நட்பு தான் முக்கியங்கிற விஷயத்துல நாங்கெல்லாம் தெளிவா இருப்போம். என்னுடைய நிறுவனத்தை நடத்துறப்ப அவர் ஒரு வைஸ் சேர்மனா இருந்தாரு. ஆனா இன்னைய வரைக்கும் நான் ஒரு அக்கௌண்ட்ஸுங்கிறத ஒரு நாள் கூட நான் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ப்ராம்ப்டா இருக்கும். அப்பேற்பட்ட நபர் தான் நம்ம கையில இருக்காரு. அதனால அதையும் நம்ம வந்து சரி பண்ணிக்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நம்மளுடைய சாப்ட்வேர் உங்கள்கிட்ட பேசுங்கிறாரு. ஏன்னா அவரே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காரு இன்னைக்கு. அவருக்கு வந்து நம்ம முதல்ல காலையிலேயே நம்ம நன்றி சொல்லிட்டோம். இருந்தாலும் அவர் ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட பேசுவாரு. ஏன்னா அவரோட உத்தரவாதத்தை நீங்க வாங்கிக்க. அவர் காலகாலமா இனிமேல் நம்மளோட இருக்க போறாருங்கிறதையும் அவர் சொல்லிட்டு, சார் இன்னொரு விஷயம் சார், அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன அதுக்கு ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்னா, அந்த எம்டி வந்து அவரு கிளாஸ்மேட், அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் விட்டு இருக்காரு. இன்னைக்கு ஜாயின் பண்ண போறாரு. அவரிடம் இருந்து ஒரு சில வார்த்தைகள். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவு பாண்டி. இவ்வளவு நாளா சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு நீ வையவும் செஞ்சிருப்பீங்க, பாராட்டவும் செஞ்சிருப்பீங்க. என்னடா பாடி போடுறான்னு சொல்லிட்டு. ஆமா, மதுரையில் என்னோட ஊர் மதுரை. இனிமேல் நான் என்ன உங்களுக்கு எதுக்கு நான் பேசணும்னு நான் விரும்பினேன்னா, நீங்க இந்த சாஃப்ட்வேரை பத்தி கவலைப்படாம உங்க ஒர்க்கை பத்தி மட்டும் கவலைப்படுங்க. நீங்க எப்படி சம்பாதிக்கணும் மட்டும். மிச்சபடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எப்பனாலும் என்னென்ன இதுல அப்டேட்ஸ் பண்ண முடியும் சொல்லவே வேணாம். நானே பார்த்து நீங்க இனிமேல் பாத்தீங்க. என்ன இப்ப வரைக்கும் நமக்கு வந்து ப்ராசஸ்ல பிரச்சனை இருந்துச்சு. இப்ப நேற்று பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் நாங்க நிம்மதியா தூங்கினோம். எல்லாரும் வந்து 3 மணிக்கு எந்திரிக்கிறது, காலையில உங்களுக்கு 4:30 மணிக்கு மீட்டிங்க்கு எந்திரிச்சு எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருந்தது ஒரு 15-20 நாளாவே. அதனால நீங்க வந்து சாஃப்ட்வேரை பத்தி கவலைப்படாம நீங்க வார்டுக்கு வந்து உங்க பிசினஸ் எடுங்க, போய் ரெஃபரல் கொடுங்க. யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க போய் உதவுங்க. இந்த சிஸ்டத்தை அவங்களுக்கு போய் கஷ்டப்படுறவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. நல்லா இருக்கவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவே வேணாம். யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை, அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். அதனால நான் இந்த இடத்துல அசூரன்ஸ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்க இதை பத்தியே கொல்லப்படுங்க. இதுக்கு அப்புறம் அப்டேட்ஸ் சின்னது சொல்றீங்க, ரீபர்த் அதெல்லாம் சொல்றீங்க. எல்லாத்தையுமே உங்க கை முன்னாடி உங்க மொபைல்ல வச்சு எல்லாமே உங்களுக்கு முன்னாடி பாக்குற மாதிரி ரெடி பண்ணிடுவோம். அதனால ஆமா, இதை பத்தியே சாஃப்ட்வேரை பத்தியே கவலைப்படாம உங்க பிசினஸ் பத்தி மட்டும் பாருங்க. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப சிறப்பா அவருக்கு ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுவோம். நம்ம அவரை வந்து உண்மையிலேயே சொல்றேன், நம்மளோட தோளோடு தோல் நிற்பாருங்கிறது இன்னைக்கு இல்ல, இன்னும் 10 வருஷம் இல்ல, இந்த 20 வருஷம் இல்ல, அவர் நிற்பார். நீங்க நிக்கிறீங்களாங்க அதை முடிவு பண்ணிக்க. உங்களுக்கு ஒரு ஃபைனலான ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லிக்கிறேன் நண்பர்களே. ஒரே ஒரு நபர் மட்டும்தான் நம்மளுக்கு இதுல நெகட்டிவா பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாருங்கிறதுக்கு நேற்று எல்ஜி பிரகாசம் சார் விளக்கம் கொடுத்துட்டாரு. நிறைய நண்பர்கள் அவருக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த நண்பருக்காக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அவர் வந்து உங்கள்கிட்ட இப்ப இன்னைக்கு இந்த டொனேஷன் கான்செப்ட்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேற எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்லல. இதுக்காக இன்னொரு டொனேஷன் கான்செப்ட் நீங்க போட்டு இதுல இல்லாதது என்ன இருக்கு? பழமொழி மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டுங்கிற மாதிரி என்ன இல்லை இதுல. ஒரு நாளைக்கு ஒரு ஐடி போடுங்க, ஒருவரை உதவி செய்ய வைங்க. 1,00,000 பேர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்காங்க. நாங்க இருக்கோம், 100% நாங்க நிற்போம். அதே மாதிரிதான் உங்கள்ட்ட 100% அந்த உண்மையை எதிர்பார்க்கிறோம். இங்க சிஸ்டத்துல ஒரு குரூப்ல ஒண்ணு பேசுறீங்க, அதே போல நம்ம குரூப்பை தவிர வேற குரூப்ல தயவு செஞ்சு எதுவும் மெசேஜ் போடாதீங்க. ஒரு மில்லியனர்ஸ் குரூப் இருக்குது, நிறைய குரூப் இருக்கு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரே குரூப்புக்கு வாங்க. இந்த குரூப்ல இமீடியட்டா இப்ப பாபு சார் வந்து
கண்டிப்பா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுவாரு. அதுல நம்ம ஆட் பண்ணி என்ன ஒண்ணு 500 பேருக்கு மேல ஆட் பண்ண முடியாதுங்கிறதுனால வச்சிருக்கோம். அதை பிராட்காஸ்டா பண்ணிட்டு நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நாங்களாம் உங்கள்ட்ட இருந்து இன்னைக்கு விடைபெறுகிறோம். எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா எல்லாருமே வந்து எங்களாம் தேட ஆரம்பிச்சுட்டாங்க, எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. பாபு சார் ஒய்ஃப் எல்லாம் சார் என்ன சார் இப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்க வந்துட்டாங்க. இப்படியெல்லாம் இருந்து இது வந்து உங்களுக்காக பண்ணல, எங்களுக்காக பண்றோம். சுயநலம் இல்லாம இருக்க முடியாது. எனக்கும் பணம் வரும், உங்களுக்கும் பணம் வரும், அவ்வளவுதான் இதுல விஷயம். உதவிங்கிறது எல்லாருக்குமே தேவை. கிரி சார் சொல்ற மாதிரி உதவி செய்யுங்கள், நிறைய அன்னதானம் பண்ணுங்க, நிறைய வந்து சம்பாதிங்க. கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்னுடைய கான்செப்ட் வாங்க. என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, டைரக்ட் ரெஃபரல் 100 போட்டு கத்துங்க. இதுல சிஸ்டம் டைரக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். நம்மளோட இலக்கு 1 லட்சம் ஐடி கொண்டு வரணும் சார். அது ஒரு முதல்ல முக்கியம். சங்கர் சார் ஒரே நிமிஷம் அவர் பேசுங்கிறாரு சார். 1 லட்சம் ஐடியை கொண்டு வரதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி செய்யணும் சார். அது வந்துடுச்சுன்னா ரிவர்சபிள் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் சார். இதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு நம்ம ஸ்பீடு கேஷ் வந்து என்ட்ரியே வரலனாலும் ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கும் சார். இது என்னுடைய கால்குலேஷன் சார். 1 லட்சம் ஐடியை கொண்டு வரதுக்கு 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல சார். நம்ம இடைவிடாம எவ்வளவு நெகட்டிவ் வேணா வரட்டும் சார். நம்ம பாசிட்டிவா இருப்போம் சார். நம்ம மட்டும் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். ஒவ்வொருத்தரும் கொண்டு வரதுக்கு முயற்சி எடுப்போம் சார். ஒருத்தர் 50 லட்சம் சம்பாதிக்கும் போது அவரால் ஒரு 10 ரெஃபரல் கொடுத்தாதான் நல்லா இருக்கும் சார். அப்பதான் சிஸ்டம் வளரும். 50 லட்சம் சம்பாதிச்சவர் கண்டிப்பா அடுத்தவங்களை 10 லட்சம் சம்பாதிக்க வைக்கணும்ல. நல்லா புரிஞ்சுங்க. என்ட்ரிஸ் வரலன்னா ஸ்லோவாயிடும். அது எந்த கான்செப்ட் இருந்தாலும் சரி. ஆனா நம்ம இடைவிடாது ஒர்க் பண்ணணும். அதுக்கு பலம் பொருந்தியவங்க தான் லீட் பண்றாங்க, முன்னரா இருக்காங்க. அந்த 100 பேரும் உழைக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ட்ரஸ்ட்ல வர 100 பேருமே அடுத்தவங்களுக்காக உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தனக்காக உழைக்கக்கூடியவங்க நிச்சயமா அந்த ட்ரஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி நம்ம அடையலாம். அதனால நம்மளோட இலக்கு 1 lakh சார். அதை யாரும் மறக்காதீங்க. நன்றி சார். தேங்க்யூ சார்.